இன்றைய பயனுள்ள செய்திகள். வாகன ஓட்டிகளுக்கு மெகா ஹாப்பி நியூஸ். மத்திய அரசின் புதிய ஈஸ் ஆஃப் லிவிங் திட்டம் இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான வாகன ஓட்டிகளுக்கு நிம்மதி தரும் வகையில் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் ஒரு அதிரடி புரட்சியை கையில் எடுத்துள்ளது. பொதுமக்களின் அலைச்சலை குறைத்து அரசு சேவைகளை மிக எளிதாக வழங்கும் நோக்கில் ஈஸ் ஆஃப் லிவிங் கொள்கையின் கீழ் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. இதன் மூலம் இனி பொதுமக்கள் ஆர்டிஓ அலுவலக வாசலில் பல மணி நேரம் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இனி 50 வயது வரை நோ டென்ஷன். டிரைவிங் லைசன்ஸ் விதிகளில் அதிரடி மாற்றம். இதுவரை புதிய ஓட்டுநர் உரிமம் பெற்றால் அது 20 ஆண்டுகள் அல்லது 40 வயது வரை மட்டுமே செல்லுபடியாகும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இனி வரப்போகும் புதிய விதிகளின்படி ஒருமுறை லைசன்ஸ் எடுத்தால் 50 வயது வரை அது தடையின்றி செல்லுபடியாகும் என முன்மொழியப்பட்டுள்ளது. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் மீண்டும் ஆர்டிஓ அலுவலகம் சென்று புதுப்பிக்க வேண்டிய அலைச்சல் தவிர்க்கப்படும். 100% ஆன்லைன் மயமாகும். ஆர்டிஓ சேவைகள் வீட்டிலிருந்தே இனி எல்லாமே பண்ணலாம். வாகனங்களின் உரிமையாளர் பெயர் மாற்றம் செய்வது மற்றும் வாகனங்களுக்கான பெர்மிட்களை புதுப்பித்தல் போன்ற மிக முக்கியமான சேவைகள் இனி 100% ஆன்லைன் மயமாக மாற்றப்பட உள்ளன. பழைய வாகனங்களை விற்கும் போதோ அல்லது வாங்கும் போதோ உங்கள் மொபைல் அல்லது கணினி மூலமாகவே சில நிமிடங்களில் இனி இந்த வேலைகளை முடித்து கொள்ள முடியும். இடைத்தரகர்களுக்கு செக். ஊழல் புகார்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு அதிரடி. இந்த முழுமையான டிஜிட்டல் மாற்றம் காரணமாக ஆர்டிஓ அலுவலகங்களில் நீண்ட நாட்களாக நிலவி வரும் இடைத்தரகர்களின் ஆதிக்கமும் ஊழல் புகார்களும் முழுமையாக ஒழிக்கப்படும் என அரசு தரப்பில் நம்பப்படுகிறது. மேலும் ஆன்லைன் மூலமாக செலுத்தப்படும் கட்டணங்கள் நேரடியாக அரசுக்கே செல்வதால் மாநில அரசுகளுக்கு எந்தவித வருவாய் இழப்பும் ஏற்படாது என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தப்பு பண்ணா லைசன்ஸ் காலி. புதிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் முறை. பொதுமக்களுக்கு பல சலுகைகள் வழங்கப்பட்டாலும் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு அரசு புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ற புதிய முறை அறிமுகமாகிறது. இனி வாகன ஓட்டிகள் விதியை மீறினால் அவர்களது உரிமத்திலிருந்து புள்ளிகள் குறைக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட அளவை விட புள்ளிகள் குறைந்தால் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி மாற்றங்களுக்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடந்து வருவதால் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.